திடீரென ஸ்டாலினுடன் ரகசிய சந்திப்பை ஏற்படுத்தி கொண்ட தாவேகாவின் முக்கிய அமைச்சர்கள். உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். என்ன காரணம்? அதாவது தற்போது தாவேகாவில் பதவிக்கு பல விதமான மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. கட்சிக்காக உழைத்த அடிமட்ட தொண்டர்களுக்கு தாவேகா மத்தியில் எந்த ஒரு ஆதரவும் மரியாதையும் இல்லை என்றும் பலரும் புலம்பி வருகின்றனர். ஆளுங்கட்சியில் வலம் வரலாம் என்ற கனவோடு அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகளுக்கு 3 மாதங்களை கடந்தும் துளியளவும் பொறுப்புகள் வழங்கப்படாதது அக்கட்சியில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தாவேகா மேலிடத்தின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து பாதிக்கப்பட்ட தலைவர்கள் நேரடியாக முதலமைச்சர் விஜயை சந்தித்து தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் மற்றும் கருத்து வேறுபாடுகளை பயன்படுத்தி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரை தாவேகா தன் பக்கம் ஈர்த்தது. கட்சியில் இணையும் போதே தங்களுக்கு உரிய முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மேலிடம் அளித்த வாக்குறுதிகளை நம்பி பலரும் தாவேகாவில் இணைந்தனர். ஆனால் கட்சியில் இணைந்து 3 மாதங்கள் நெருங்கும் நிலையிலும் பெரும்பாலானோருக்கு பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. மிக சமீபத்தில் இணைந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற ஒரு சிலருக்கு மட்டும் அவசர கதியில் பதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் வந்த மற்ற மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஓரங்கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களுக்குரிய பொறுப்புகள் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை நேரில் சந்தித்தும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டும் முறையான விளக்கங்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பொறுமையாக இருங்கள், காலம் வரும்போது பதவி தரப்படும் என்ற ஒரே பதிலை கூறி வருவதால் அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் கோலோச்சிய தலைவர்கள் தற்போது தீவிர அதிருப்தியில் உள்ளனர். மேலும் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து விலகி தாவேகாவில் புதிதாக தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டால் அதில் முக்கிய பொறுப்புகளை பிடித்துவிடலாம் என்ற கணக்கில் வந்த தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அக்கட்சியில் இதுவரை எந்த ஒரு தொழிற்சங்க அமைப்பும் தொடங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகாவில் தங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குமா அல்லது ஏமாற்றப்படுகிறோமா என்ற கடும் சந்தேகத்தில் உள்ள நிர்வாகிகள் இனிமேலும் பொதுச் செயலாளரை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். எனவே நேரடியாக கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான விஜயை சந்தித்து பேசி இதற்கொரு தீர்வு காண வேண்டுமென அவர்கள் போர்க்கொடி தூக்க தயாராகி வருகின்றனர். அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மூத்த தலைவர்களில் முன்னாள் அமைச்சர்களான எம்.சி. சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி, எம்.எஸ்.எம். ஆனந்தன், பச்சைமால் ஆகியோருக்கு இதுவரை எந்தவித கட்சி பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இவர்களுடன் இணைந்து வந்த முக்கிய நிர்வாகிகளான பாலகங்கா, நீலகிரி கப்பச்சி வினோத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.என். ராமச்சந்திரன், முன்னாள் துணை கொறடா சு. ரவி மற்றும் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோரும் எந்த பொறுப்புமின்றி தாவேகாவில் ஓரங்கட்டப்பட்டு மேலிடத்தின் பதவி அறிவிப்புக்காக காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது குழப்பத்திலிருந்து வருகின்றனர். மற்றொரு புறமோ தாவேகாவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் விலகி திமுகவில் இணைந்த பலருக்கும் தற்போது மு.க. ஸ்டாலின் புதிய பதவிகளை கொடுத்து வருவது அனைவர் மத்தியிலும் வரவேற்கப்படுகிறது. மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள்தானே என்று ஓரங்கட்டப்படாமல் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை திமுக தரப்பிலிருந்து வழங்கி வருகிறது. அதாவது தற்போது முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு திமுகவில் மாநில அளவிலான பதவி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் அதிமுகவிலிருந்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், விசிகாவிலிருந்து வந்த பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி அளிக்கப்பட உள்ளது. அண்மையில் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைத்தது. இதற்கு ஓபிஎஸ் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் முக்கிய காரணம் என்றும் சொல்லப்பட்டது. தேனி மாவட்டத்தில் முக்கிய பவர் சென்டராக இருந்த ஓபிஎஸ் தற்போது திமுகவில்
கட்சி பதவி கூட இல்லாமல் இருப்பதே அவரின் அதிருப்திக்கு காரணம். அதேபோல் தனக்கு எந்த பதவியும் அளிக்கப்படவில்லையோ என்று விரக்தியில் இருந்தார். இதனால் திமுகவிற்கு பதிலாக தாவேகாவில் இருக்கலாம் என்று அவர் முயற்சித்த போது பனையூர் தலைமை தரப்பில் ஓபிஎஸ் உடன் வந்தால் யோசிக்கலாம் என்று பதிலளிக்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இல்லை. இனியும் கட்சி மாறினால் சரியாக இருக்காது என்பதே அவரின் நிலைப்பாடு. இந்த விஷயம் திமுக தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டசபையிலும் தாவேகாவிற்கு எதிராக ஓபிஎஸ் பேசிய கருத்துக்கள் ஸ்டாலினை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த நிலையில் மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 100க்கும் மேல் கொண்டு செல்ல ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். இளைஞர்கள், பெண்கள் மட்டுமல்லாமல் மாற்றுக் கட்சியிலிருந்து தேர்தலுக்கு முன் வந்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பட்டியலையும் ஸ்டாலின் தயார் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் ஓபிஎஸ்க்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அல்லாமல் மாநில அளவிலான பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதனால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்தி அதில் ஒரு துணை பொதுச் செயலாளராக ஓபிஎஸ்ஐ கொண்டு வர உள்ளதாக திமுகவினர் பேசத் தொடங்கியுள்ளனர். இதனால் ஓபிஎஸ் தரப்பும் உற்சாகம் அடைந்துள்ளது. ஓபிஎஸ் மட்டுமல்லாமல் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், விசிகாவிலிருந்து வந்த பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. இது போதாக்குறையாக தாவேகாவிலிருந்து விலகிய வைஷ்ணவி என்பவருக்கும் தற்போது முக்கிய பதவியை திமுக தலைவரான ஸ்டாலின் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருபுறமோ மற்ற கட்சிகளெல்லாம் இருந்து விலகி ஆட்சியில் இருக்கும் தாவேகாவில் இணைந்தால் ஏதாவது பதவி கிடைக்கும் என்று நம்பி வந்த பலருக்கும் ஏமாற்றம் அளித்துள்ளது தாவேகா தரப்பு. இந்த நிலையில் தற்போது மாற்றுக் கட்சியில் இருந்தவருக்குத்தான் இந்த நிலைமை என்றால் அதே கட்சியில் இருப்பவருக்கும் அந்த நிலைமைதான். இந்த நிலையில் தற்போது அதிருப்தியில் இருந்த தாவேகாவின் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலரும், அதாவது புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் தாவேகாவில் மரியாதை இல்லை என்று முடிவெடுத்து திமுக பக்கம் சாய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதுபோதாக்குறையாக தாவேகாவின் முக்கிய 3 அமைச்சர்கள் திமுகவில் இணைவதற்குத்தான் அதிக வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.